வழிகாட்டுகிற வகையில் சிறப்புடையவர்களாக இருப்பார்கள். நுட்பமாக செயல்படுகிற கூர்மையான அறிவுடையவர்களாக இருந்து இவ்வுலகையே சிறப்படைய செய்வார்கள். கற்றோர்களுக்கு உயர்ந்த சிந்தனைகளை பிறக்கும் எண்ணங்கள் நேர்வரும், உற்சாகம் ஊற்றெடுக்கும், சோர்வு அகலும், மனம் நிறைவு பெறும், முன்னேற வழி துலங்கும், கட்டளை தூரும் மனக்கேணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அறிவு தோண்ட தோண்ட ஊற்றினை கிடைப்பது போல படிக்க படிக்க அறிவானது பெருகிக் கொண்டே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இந்த உலகத்தையே மாற்றுவதற்கு ஓர் ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தின் பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி என்றும் கைவிடாது என்கிறார் மகாத்மா காந்தி. கேள்வி செல்வம் கல்வியுள்ளவர்க்கு மாடல்ல மற்றையவை. கல்வி ஒன்றே அறியா செல்வமாகும். கல்விக்கொப்பான செல்வம் வேறு எதுவும் இல்லை என்று கல்வியின் சிறப்பை எடுத்துக் கூறுகிறார் வள்ளுவர். மனச்சோர்விலும் இறுக்கத்தில் விழும் போதும் கற்றலானது அமைதியையும் தெளிவையும் வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் வழங்கும். நமக்கும் நமது வீட்டிற்கும் தேவையான பொருட்களை நாம் தவறாமல் வாங்குகிறோம். அதுபோல நமது அறிவை வளர்த்துக் கொள்ளவும் வாழ்வில் முன்னேறவும் கற்றலைத்தான் புத்தகங்களை வாங்கி படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். புத்தகங்கள் வாங்கிட தரப்படும் பணம் செலவல்ல, மூலதனமாகும். அது வட்டியை ஈட்டித் தருவதைப் போல அறிவை பெருக்கச் செய்யும் மூலதனம். கற்றார்க்கு கல்வி நலனே, கலனல்லால் மற்ற அணுகலம் வேண்டாமா? முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே.